ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். प्रिय लोगों, अभी इस समय हम परमेश्वर के वचन को पढ़ेंगे और मनन करेंगे. இந்த நாளிலே சீமோனின் படகு என்கிற தலைப்பிலே நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். इन दिनों में पतरस का नाव इस विषय में हम पढ़ेंगे. பேதுரு என்று சொல்லப்படுகிறதான இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவருடைய முற்பெயர் தான் சீமோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु के जो भी चेले थे उसमें से पतरस, जिसका नाम पहले सीमोन था, சீமோனாகிய பேதுரு என்று சொல்லப்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். सीमोन नाम का व्यक्ति वो पतरू से जाना जाता है. இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிலே ஒரு முக்கியமானவராகவும் இருந்தவர். यीशु मसीह की जितने भी चेले थे उसमें एक मुख्य चेला था पतरस. அவருடைய படகை குறித்து நாம் ஒரு சின்ன பகுதியை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். उनका नाव के बारे में छोटा सा विषय हम सीखेंगे. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே அந்த ஒரு சிறிய சம்பவத்தை கொண்டு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். लूका का 5वां अध्याय, उसमें एक छोटा सा संभव है, उसके बारे में हम जानेंगे. அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். लूका 5वां अध्याय में जो कहा गया है छोटा संभव, उसके बारे में मैं अभी बताना चाहता हूँ. இங்கே கெனசரேத் என்று சொல்லப்படுகிறதான ஒரு கடல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். यहाँ पर गेनेसरेत नाम का एक समुंदर था. அந்த கெனசரேத் கடல் அருகே திரளான ஜனங்கள் வருகிறார்கள். उस समुंदर के और अनेक लोगों की झुंड आती है वहाँ पर. அங்கே இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்கும்படியாக வருகிறார்கள். वहाँ पर यीशु मसीह से वचन सुनने के लिए इतना बड़ा झुंड वहाँ पर आती है. இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்திலே விதமாக கடல் அருகே வசனங்களை ஜனங்களுக்கு போதிப்பது வழக்கமாயிருந்தது. यीशु मसीह उन दिनों में उनकी सेवकाई के समय पर समुद्र के किनारे हमेशा वचन को प्रचार करते थे. அப்படிதான் அன்றைக்கும் அந்த கெனசரேத் கடல் அருகே திரளான ஜனங்கள் வந்தார்கள். वैसे उसी दिन भी वो गेनेसरेत के समुद्र के किनारे बहुत सारे बड़ी झुंड आई थी. அப்படி இயேசு அந்த ஜனங்களுக்கு வசனங்களை போதிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். यीशु मसीह वहाँ पर लोगों को वचन बताना चाहिए, ये विचार आया उनके मन पर. அப்பொழுது கடற்கரையை இயேசு பார்க்கிறார். उस समय समुद्र के किनारे की ओर परमेश्वर देखते हैं. அங்கே 2 படகுகள் 2 போட் நிற்பதை பார்க்கிறார். वहाँ पर 2 नाव खड़े हुए यीशु मसीह देखता है. அந்த போட்டிற்கு சொந்தக்காரர்கள் அந்த போட்டை விட்டு இறங்கி தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள், கழுவி கொண்டிருந்தார்கள். जिसका बोट था वो बोट वाले उतरकर अपना जाल को पानी में धो रहे थे. பொதுவாக படகிலிருந்து இறங்கின உடனேயே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா படகுல வலையில் உள்ள மீன்களை எடுத்து கொண்டிருப்பார்கள். वो हमेशा जब नाव से उतरते ही पहला मछलियों को निकालने का काम करते. அந்த மீனை எடுத்து அங்கே ஒரு நல்ல வேகமான ஒரு ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கும். उतना बड़ा प्रोसेस वहाँ पर होता है कि मछलियों को दूसरे बर्तन में भरना. கடற்கரைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். समुद्र उधर जाके देखेंगे तो पता चलेगा. அந்த போட்ல இருந்து மீன் வர்றது அந்த ஏரியாவே ரொம்ப பரபரப்பாக இருக்கும். वहाँ पर हम देख सकते हैं वो कितना फटाफट वहाँ पर काम करते हैं, जैसे नाव में से मछली उतारना. ரொம்ப வேகமாக அங்கே வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். फटाफट वहाँ पर काम होता है. ஏன்னா மீன் நிறைய கிடைச்சிருக்கும். அந்த மீனை விற்று எப்படி அடுத்தது காசு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறவர்களுடைய வேலை அன்னைக்கு அதுவாக தான் இருக்கும். क्योंकि बहुत सारा मछलियाँ मिलती है तो उनके विचार ये रहते हैं कि फटाफट इसको निकाल कर बेच कर उसकी पैसा कमाए. ஆனால் இங்கே பாருங்க, இந்த 2 போட்டுக்கு சொந்தக்காரங்க நேர் மாறாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது. देखिए दोनों बोट के जो हकदारी थे वो काम नहीं कर रहे थे. ஏன்னா அங்கே வலையில் ஒரு மீனுமே கிடைக்கல. क्योंकि उनको एक भी मछली नहीं मिली. அதனால அந்த வலையை கழுவி அடுத்து மீன் பிடிப்பதற்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. इसलिए वो जाल को धो रहे थे ताकि मैं दूसरी बार मछली पकड़ सके. அதனால அவங்களுக்கு அங்கே ஒரு பிஸ்னஸ் நடக்கல, அந்த ஒரு பரபரப்பான நிலை அங்கே இல்லை. उस दिन उनको कुछ उधर कमाई नहीं हुआ, कुछ काम नहीं हुआ. அதில் அந்த 2 போட்டில் ஒரு போட்டுக்கு சொந்தக்காரர் தான் சீமோன் ஆகிய பேதுரு. वो 2 नाव में से एक नाम का जो अधिकार था पतरस का एक नाव था.
அதில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அந்த சீமோனுடைய அந்த பேதுருடைய படகை பார்க்கிறார். वहाँ पर पतरस का नाव को देखता है यीशु मसीह। அவர் என்ன சொல்லுகிறார், அந்த படகுகளில் அந்த படகுல ஏறிக்கொள்ளுகிறார். वो यीशु मसीह वो नाव पर चढ़ जाते हैं। அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் நீ அந்த கடல் ஓரத்தில் நிற்குது படகு, அதை கொஞ்சம் உள்ள தள்ளி நிறுத்து அப்படின்னு சொல்றார். वहाँ पर यीशु मसीह कहता है कि किनारे से थोड़ा अंदर धक्का मारो। அப்புறம் அந்த படகுல உட்கார்ந்து கொள்ளுகிறார். बैठ जाते हैं नाव पर। அப்புறம் அங்கிருந்து என்ன செய்யறாருன்னா, வசனத்தை பேசுகிறார். वहाँ से वचन को प्रचार करने शुरू करते हैं। பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னைக்கு மீட்டிங் செட்டப் பாருங்க எப்படி இருக்குன்னு. देखिए उस दिन यीशु मसीह के लिए उस दिन मीटिंग कैसा था। கடற்கரையில ஜனங்கள் எல்லாம் நிக்கிறாங்க. समुद्र किनारे सारे लोग खड़े थे। இவருக்கு படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணணும். नाव के ऊपर बैठकर प्रचार कर रहे थे। அதுக்கு அந்த பேதுருவோட படகை வாங்கினாரு. उसके लिए वो पतरस का नाव लिया यीशु मसीह அது ने। கரையில இருந்தா நல்லா இருக்காதா, அதனால கொஞ்சம் கடலுக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும். किनारे के और नाव अच्छा नहीं लगता, इसलिए अंदर थोड़ा धक्का அந்த मारना। காட்சியை கொஞ்சம் நீங்க அப்படியே இது பண்ணி பாருங்க. वो सीन को जरा इमेजिन करके देखिए। எப்படி பாருங்க, கடலுக்குள்ள கொஞ்சம் தள்ளி ஒரு படகு நிக்குது, அதுல ஏசு இருக்காங்க. किनारे के और थोड़ा अंदर वो नाव खड़ा है और उसमें यीशु मसीह बैठा है। அதுல இருந்து அவர் வசனத்தை பேசி கொண்டிருக்கிறார். वो नाव में से वचन को प्रचार कर रहे இந்த थे। கடலோரத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் அதை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். जो किनारे पे खड़े लोग सारे वचन को सुन रहे थे। அப்படி ஒரு சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. वैसा एक संभव वहाँ पर होता है। இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ये सब खत्म होने के बाद இயேசு சொல்றாரு, நீங்க மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் சொல்றார். यीशु मसीह तब कहता है आप मछली पकड़ने के लिए आपके जाल को डालिए। உடனே அங்க அந்த அந்த படகுக்கு சொந்தக்காரங்கள்லாம், அதுல ஒருத்தர் தான் பேதுரு. जो नाव का हकदार था उसमें एक पतरस था। அவர் சொல்றாரு, ஐயரே நாங்க ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டு, நீங்களே பார்த்தீங்கல்ல, நாங்க வலைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அலசி கொண்டிருக்கிறோம். वहाँ पर पतरस ये कहता है, प्रभु रात भर हमने मेहनत की लेकिन कुछ हम पाए नहीं, देखिए हम जाल भी धो रहे थे, ஒண்ணுமே கிடைக்கல. हमें कुछ नहीं मिला। இந்த மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு டைம் இருக்கு. मछली पकड़ने के लिए कुछ समय होता है। இப்போ நாங்க அலசிக்கிட்டு இருந்தோம், வலையெல்லாம் இப்போ முடிச்சிட்டோம், அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். देखिए जाल को सब हम धोकर तो रख दिए, वो खत्म हो गया हमारा இப்போ काम। நீங்களும் அதில் உட்காந்து பிரசங்கம் பண்ணி உங்க வேலையும் முடிச்சிட்டீங்க. भी आपने प्रचार करके आपका भी काम वहाँ पर समाप्त हो गया। இப்போ பேசாம வீட்டுக்கு போறது தான் நல்லது. अभी घर पे जाना ही सही है। சும்மா நினைச்ச நேரத்துல எல்லாம் போய் வலைய போட முடியாது. कोई भी समय पर जाल नहीं बिछा सकते, நாங்க ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டோம்யா. क्योंकि पूरी रात हमने मेहनत की, ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை. एक भी मछली वहाँ नहीं मिली। ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே फिर भी आपका बात सुनकर நாங்க செய்கிறோம். हम करते हैं। அப்படி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயேசு சொன்னது போல ஆழத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் வலைகளை போட்டார்கள். वैसे ही यीशु जैसा कहा वैसा वो लोग और गहराई पर जाकर अपने जाल को डाले। அங்கே திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். वहाँ पर बहुत सारे मछलियाँ मिली। இப்போ வலையை கிழிஞ்சு போகும் போல வலையை மேலே தூக்க முடியல, கடலுக்குள்ள இருந்து அவ்வளவு மீன்கள் கிடைத்து விட்டது. इतनी मछलियाँ मिली कि जाल फटने जैसा उतनी मछलियाँ मिली। அந்த பேதுருடைய போட்ல இருந்து இன்னொரு போட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போட்டுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. वहाँ पे पतरस दूसरे बोट को भी सिग्नल देता है आके मदद करने के लिए। அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போட் அது. उसके फ्रेंड लोग के नाव थे। அப்போ அவங்களும் வந்து அந்த போட்லையும் அந்த ரெண்டாவது போட்லையும் மீனை ஃபில் பண்ணுறாங்க. वे भी लोग भी आए, उसके दूसरे नाव पर भी पूरा मछलियों को भर दिया। அப்படியே அந்த ரெண்டு போட்டு கடலுக்குள்ளேயே போயிரும் போல அவ்வளவு மீன் வந்துருச்சு. इतने सारी मछलियाँ मिली कि वो दोनों नाव डूबने जैसा। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் நடந்த சம்பவம். यही संभव वहाँ पर हुआ। இதுல இருந்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். इसमें से कुछ विषय को हम पढ़ेंगे। அன்பானவர்களே, இந்த இடத்துல படகு என்பது நம்முடைய வாழ்க்கையை காண்பிக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. प्रिय लोगों, यहाँ पर नाव कहने पर अपना जीवन को दिखाता है। வாழ்க்கை, படகு என்பது ஒரு வாழ்க்கை. नाव कहने पर हमारा जीवन। இந்த பேதுருடைய படகு என்று சொல்லும்போது பேதுருடைய வாழ்க்கை.
पतरस का नाव कहने पर पतरस का जिंदगी, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு படகு போல தான் இருக்கிறது. हमारा जिंदगी भी एक नाव समान है. அந்த படகு எப்படி கடலிலே அது பயணம் செய்கிறதோ அது போல தான் நம்ம இந்த உலகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். जैसा वो नाव समुद्र में अपना ट्रैवल करता है, वैसे ही हम भी जिंदगी में वैसे ही ट्रैवल करते हैं. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த படகு சவாரி நல்லா இருக்கும். कई समय पर नाव पर बैठकर जाना अच्छा लगता है. படகுல போறதுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். नाव पर बैठकर जाने के लिए सबको अच्छा लगता है. எல்லாரும் அதை விரும்புவார்கள். वो चाहत रखते हैं. சில நேரங்கள்ல அது நல்லா இருக்காது. कुछ समय अच्छा नहीं लगता. எப்போ நல்லா இருக்காதுன்னா அந்த கடல்ல புயல் ஏதாவது வந்துருச்சுன்னா அன்னைக்கு அவ்வளோதான். कभी अच्छा नहीं लगेगा जब हवा तेजी हो जाती है. அது மாதிரி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் वैसे पृथ्वी का भी जीवन वैसा ही. கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அப்படியே ஜாலியா இருக்கும். थोड़ा दिन अच्छा सा जिंदगी बीतता है. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா போச்சு. कुछ समस्या आ जाने पर मुश्किल आ जाता है. அப்படிதான் இந்த படகு. वैसा ही नाव भी है. நல்லா இருக்கும், அழகா இருக்கும், ஜாலியா இருக்கும், அப்படியே என்ன செய்யும், அப்படியே நல்லா அழகா போய்கிட்டே இருக்கும். अच्छे से सुकून से उसमें यात्रा कर सकते हैं. திடீர்னு அந்த புயல் காற்று இதெல்லாம் வித்தியாசமான ஆயிடுச்சுன்னா ஏன்டா இதுல போறோங்கிற மாதிரி ஆயிரும். अचानक ऐसा हवा तेज होने पर ऐसा लगेगा हमको कि क्यों हम इसमें यात्रा किए. அப்படிதான் அந்த படகு கமுந்து விடுகிறது. तो वहाँ पर नाव भी उल्टा हो जाता है. விபத்துக்குள்ளாகி விடுகிறது. वहाँ पर एक्सीडेंट भी हो जाता है. சில வேளைகளில் படகுல பயணம் செய்தவர்கள் மரித்து போகிறார்கள். कई समय पर उसमें यात्रा करते हुए लोग मर भी जाते हैं. படகு உடைந்து போகிறது. नाव भी टूट जाता है. இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நடந்து போகிறது. ऐसा संभव कई बार हो जाता है. இந்த வாழ்க்கை என்பது படகை போல உள்ளது. हमारा जीवन भी नाव का समान है. நாம் பார்க்கிறதான அந்த கடல் என்பது இந்த உலகத்தை போல உள்ளது. हम देखते हैं वो नाव ये पृथ्वी का समान है. இந்த உலகம் என்னைக்கும் ஒண்ணு போல இருக்காது. ये दुनिया हर समय एक जैसा नहीं रहता. சில நாள் நல்லா தான் இருக்கும். कुछ दिन अच्छा लगता है. திடீர்னு அதுதான் என்ன செய்யறோம், சுனாமியா எழும்பிரும். अचानक में ऐसा सुनामी जैसा बदल जाता है. அன்னைக்கு அது ஏன்டா இந்த உலகத்துல இருக்கிறோங்கிற மாதிரி ஆயிரும். उस दिन हम ये सोचते क्यों हम ये पृथ्वी पर जी रहे हैं. அது இந்த கடலை போன்ற உள்ளதுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது. ये समुद्र के समान है हमारा जीवन भी. அப்ப பாருங்க, இதுல பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு அங்க நடைபெற்ற காரியம் என்னன்னா, அன்னைக்கு மீன் கிடைக்கல. देखिए वहाँ पर क्या हुआ, वहाँ पर उस दिन उनको मछलियाँ नहीं मिली. அப்படிதான் இந்த உலக வாழ்க்கை என்பதும் நன்மைகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ये दुनिया का जीवन भी ऐसा है कि हमें अच्छा भलाई मिलती रहेगी. இந்த பேதுருடைய வாழ்க்கையில அன்னைக்கு ஒரு நாள் என்ன கிடைக்கலன்னா மீன் கிடைக்கல. ये पतरस की जिंदगी में भी उस दिन मछलियाँ नहीं எல்லா நாளும் நன்மைகளே வந்துகிட்டே இருக்காது இந்த உலக வாழ்க்கையில. हर एक दिन हमारे लिए भलाई नहीं होगा. என்னைக்காவது ஒரு நாள் ஒன்றும் இல்லாம இருக்க வேண்டிய நிலை வரும். कई दिन ऐसा भी होता है कुछ नहीं, हमें खाली रहना पड़ता है. எல்லா நாளும் வலையில இருந்து மீன் எடுத்து வித்துக்கிட்டே இருக்க முடியாது. हमेशा जाल में से मछली निकाल कर हम बेच नहीं सकते. ஒரு நாள் அந்த வலையில மீன் இல்லாம கழுவிட்டு தான் இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். कई बार ऐसा हो जाता है कभी मछली नहीं मिलती, इसलिए खाली जाल को हम धोकर रखना पड़ता है. அப்படிதான் இந்த உலகமும் காணப்படுகிறது. वैसे ही दुनिया भी हमें दिखता है. எல்லா நாள்லயும் பர்ஸ்ல பணம் இருக்காது. हमेशा हमारे पर्स में पैसे नहीं होते. சில நாள்ல பர்ஸை திருப்பி திருப்பி பார்த்தாலும் எங்கேயாவது இருக்கான்னு திருப்பி திருப்பி பார்த்தாலும் இருக்காது. कई समय हम पर्स को इधर उधर से ढूंढते तो भी कुछ नहीं मिलता. அதுதான் இந்த உலகம். वही दुनिया है. அப்படிப்பட்ட உலகத்துல தான் இந்த சீமான் பேதுரு அந்த அப்படிப்பட்ட அந்த கடல் படகு இதுல அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். देखिए पतरस का जीवन भी उसी तरह था. முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட அந்த பேதுருவின் படகை இயேசு பார்த்தார். वैसा उस समय वो पतरस के नाव को यीशु मसीह ने देखा. அந்த இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை இயேசு கண்டார். वहाँ पर ये दूसरा वचन में लिखा है कि किनारे की ओर 2 नाव खड़े यीशु मसीह ने देखा. அப்ப பாருங்க, இந்த பேதுருடைய படகு இயேசுவால் காணப்பட்டது. देखिए पतरस का नाव के ऊपर यीशु का नजर आया. இது நான் இதுவரைக்கும் சொன்னது இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் உள்ளது. मैं अब तक जो कहा ये दुनिया में सारे लोगों के लिए था. ஆனா பாருங்க, அந்த பேதுருடைய படகை இயேசு பார்க்கிறார்.
देखिए वहाँ पर पतरस के नाव का ऊपर यीशु मसीह का ध्यान जाता है। நம்முடைய வாழ்க்கையை இயேசு பார்க்க வேண்டும். वैसे ही हमारे जीवन को भी यीशु देखना चाहिए। நம்முடைய வாழ்க்கை இயேசுவால் காணப்பட்ட ஒன்றாய் இருக்க வேண்டும். हमारी भी जीवन यीशु मसीह से चलाया हुआ जीवन होना चाहिए। நம்முடைய வாழ்க்கை இயேசுவை காண்கின்ற ஒன்றாய் இருக்க வேண்டும். हमारा भी जीवन यीशु मसीह को देखने वाला जिंदगी होना चाहिए। இந்த படகை இயேசு பார்த்து அந்த படகுக்கு வந்தார். वो नाव को यीशु मसीह ने देखा फिर उसके पास आया। அதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். वो एकदम आश्चर्य काम था। அதான் இந்த படகுல உள்ளதான விசேஷம். वो नाव का विशेष यही है। அப்படிப்பட்டதான இயேசுவால் காணப்பட்ட ஒரு படகாய் ஒரு வாழ்க்கையாய் பேதுருவின் வாழ்க்கை இருந்தது. देखिए यीशु मसीह से देखा हुआ नाव, यीशु मसीह से चुना हुआ नाव वो पतरस का। இந்த உலகத்திலே अनेक படகுகளை போல அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. देखिए दुनिया में बहुत सारे लोगों का जिंदगी नाव के समान है। ஆனால் இயேசுவால் காணப்பட்ட படகை இந்த பேதுருவின் படகை போல நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இயேசு பார்த்திருக்கிறார். जैसे यीशु मसीह वो पतरस के नाव के ऊपर उनका ध्यान गया, नजर गया, वैसे ही उसी तरह हमारे ऊपर भी यीशु मसीह का नजर आया। அல்லேலூயா. हालेलुया। நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. बहुत सारे लोगों का जिंदगी है। ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை அந்த பகுதிகள் இருக்கிறது. हर एक के जीवन में अलग अलग जगह है। கடல் போல இந்த உலகத்திலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். समुद्र के समान ये पृथ्वी में अपना जीवन बिता रहे हैं। ஆனால் நம்முடைய வாழ்க்கையை இயேசு பார்த்திருக்கிறார். लेकिन हमारे जीवन को यीशु मसीह ने देखा है। நாமளும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை கண்டிருக்கிறோம். हम भी हमारे जीवन में यीशु मसीह को देखे हैं। அந்த மத்த படகுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். वही दूसरे नाव और हमारे नाव में जो फर्क है, அத மற்றவர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். यही फर्क है दुनिया वाले को और मसीह के लोगों में। அடுத்தது அந்த 3வது வசனத்திற்கு வரும்போது वैसे हम तीसरे वचन में देखते समय அதுல சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். उसमें कुछ कार्यों को मैं बताता हूँ। அதுல 2 படகு இருக்கிறது. वहाँ पर 2 नाव थे। அதுல ஒண்ணுல அவர் ஏறுகிறார். उसमें एक पर यीशु मसीह चढ़ता है। பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் இயேசு பார்க்கிறார். देखिए दुनिया में जितने भी लोग हैं सभी के जीवन को यीशु मसीह देखता है। நம்முடைய வாழ்க்கையை இயேசு பார்த்திருக்கிறார். हमारे जीवन को भी यीशु मसीह ने देखा। ஆனால் அவர் ஏறினது ஒரே ஒரு படகில் மாத்திரமே. लेकिन वो एक ही नाव पर चढ़ा। அதுபோலதான் இந்த உலகத்திலே அநேகருடைய வாழ்க்கை இருக்கலாம். वैसे ही जीवन में दुनिया में अनेक लोगों का जीवन हो सकता है। படகுகளை போல அந்த 2 அன்னைக்கு கடற்கரையில நின்ன 2 படகுகளை போல அநேகருடைய வாழ்க்கை படகுகளை போல இந்த உலகத்தில் இருக்கலாம். जैसे किनारे पे 2 नाव खड़े थे वैसे अनेक लोगों का जीवन ऐसा हो सकता है। அவர் ஏறியது பேதுருவின் படகில் மாத்திரமே. वो जिस पर चढ़ा वो खाली सिर्फ पतरस का नाव था। அப்படி இயேசு நம்முடைய வாழ்க்கை என்கிற படகுக்குள்ளாக வந்திருக்கிறார். वैसे ही यीशु मसीह हमारे जीवन जो हमारा नाव है उस पर आया है। நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் நம்முடைய படகிலே ஏறி இருக்கிறார். हमने यीशु को उद्धारकर्ता माना है, इसलिए यीशु मसीह हमारे जीवन में आया है। அன்றைக்கு அந்த பேதுருவின் படகிலே ஏறினது போல நம்முடைய வாழ்க்கையாகிய படகிலே இயேசு ஏறி இருக்கிறார். जैसे पतरस के नाव पर यीशु मसीह चढ़ा वैसे हमारे जीवन में भी यीशु मसीह आया है। இதுவரைக்கும் காரியங்கள்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். अब तक कार्य अच्छा ही चल रहा था। இயேசு நம்ம வாழ்க்கையை பார்க்கிறது பெரிய விஷயம் இல்ல, நல்லா இருக்கும். यीशु मसीह हमारे जीवन को देखा उतनी बड़ी बात नहीं। நம்ம வாழ்க்கையில இயேசு வருவது நல்லா தான் இருக்கும். हमारे जीवन में यीशु आना अच्छा ही लगेगा। பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா இங்க தான் ஆரம்பிக்கிறது. समस्या कहाँ पर शुरू होता है? यहाँ पर होता है। அவர் என்ன சொல்றாருன்னா பேதுருகிட்ட சொல்றாரு, பேதுரு கரையில இருந்து இப்ப இந்த படகை கொஞ்சம் உள்ள தள்ளு அப்படின்னு சொல்றாரு. वहाँ पर पतरस को यीशु कहता है ये पतरस ये नाव को थोड़ा किनारे से थोड़ा अंदर धक्का ले। ஏன்னா இப்ப பேதுருடைய மனநிலை எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். देखिए पतरस का वहाँ पर मन कैसा था वो बताना चाहता हूँ। அது என்ன கரையில இருந்து உள்ள தள்ளுறது என்ன பெரிய காரியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். क्या किनारे से थोड़ा अंदर धक्का देना क्या इतनी बड़ी बात है? कैसे आप सोच பேதுருடைய सकते हैं? மனநிலையில இருந்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. पतरस का मन उस समय कैसा था मैं वो बताता हूँ। பேதுரு இப்ப வலையை அலசி கொண்டிருக்கிறார். पतरस वहाँ पर जाल को धो रहा था। இந்த மீன் பிடிக்கிறவர்களுக்கு டெய்லி அந்த மீனை பிடிச்சு
அதை கொண்டு போய் அதை அந்த இடத்துலையோ அல்லது வேற இடத்துக்கு கொண்டு போய் விற்று தான் அன்னைக்கு அவர்களுடைய காரியத்தை செய்ய முடியும். देखिए मछली पकड़ने वाले की जिंदगी में वो रोज मछली पकड़कर उसको लेकर जाकर बेचकर ही उनका चलता है. இந்த உலகத்தின் பிரகாரமாக இப்ப பேதுரு ஒரு வருமானம் இல்லாத நிலையில இருக்கிறார். ये दुनियादारी में देखिए उस समय उस दिन पत्रुस के पास कोई कमाई नहीं था வேலை இல்லாத ஒரு நிலையில இருக்கிறார். और उस दिन काम भी नहीं था. இதெல்லாம் பேதுருடைய மனநிலை. ये सब पत्रुस का उस मन का विचार. இப்ப வீட்டுக்கு போனா இந்த வேலை முடிச்சது அவ்வளவுதான், இனி அடுத்த நாள் தான் இந்த வேலையை செய்ய முடியும். उनको उस दिन वो घर पे ही जाना था, वो दूसरे दिन ही वो काम कर सकता था. அன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. उस दिन भी कैसा रहेगा वो भी नहीं जानता. இப்ப வீட்டுக்கு போனா அங்க வீட்டுல இன்னும் எவ்வளவு காரியங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. और घर पे वो अगर जाएगा तो घर पे क्या समस्या था वो भी नहीं जानता. எவ்வளவு பிரச்சனைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. कितना समस्या पत्रुस के लिए वहां पर था वो नहीं जानता. இதெல்லாம் பேதுரு மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டு அந்த வலையை அலசி கொண்டிருக்கிறார். ये सब याद करते करते पत्रुस वहां पर जाल को धो रहा இன்னைக்கு है. என்னுடைய பொழப்பு எப்படி நடக்க போகிறது, आज मेरा घर कैसे चलेगा, என்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறது, मेरी मांगे कैसे पूरी होगा, என்னுடைய காரியங்கள் எப்படி நடக்க போகிறது, मेरा कार्य ये सब कैसे होगा. இப்படி இன்னும் நிறைய மனநிலையில இந்த பேதுரு அப்படியே குழம்பிக் கொண்டிருக்கிறார். ऐसे अनेक विचारों के साथ पत्रुस वो जाल को धो रहा था. அப்பதான் இயேசு சொல்றாரு, கரையில இருந்து தள்ளுப்பா. उसी समय यीशु कहता है कि नाव को थोड़ा अंदर धक्का मार. இந்த பேதுருக்கு இயேசு போட்ல ஏறுற வரைக்கும் ஒரு இவருக்கான வேலை அங்க ஒண்ணுமே இல்லை. यीशु मसीह नाव पे चढ़ा तब तक पतरस का कुछ काम नहीं था. சும்மா போட் அங்க நிறுத்தி வச்சிருக்கு. कि बोट वहां पर रुका था. இயேசு வந்தாரு, यीशु मसीह आए, பார்த்தாரு, देखे, ஏறிட்டாரு. चढ़ गए. இதுல பேதுருக்கு எந்த ஒரு ரிஸ்க் கிடையாது. इसमें पतरस का कोई रिस्क काम नहीं था. இப்பதான் சொல்றாரு, போட் யாருது கொஞ்சம் உள்ள தள்ளுப்பா அப்படிங்கிறார். तो अभी यीशु मसीह कहते हैं नाव किसका है, जरा अंदर धक्का मारो. சும்மா போட்டை அப்படி கரையில ஸ்டே பண்ணி வச்சுட்டு அதை உள்ள தள்ளுறதுங்கிறது ஒரு சாதாரண வேலை கிடையாது. देखिए नाव को किनारे से थोड़ा अंदर धक्का मारा इतना साधारण काम नहीं है. ஏன்னா அவங்க அந்த போட்டை வந்து கரையில நிறுத்துறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை. किनारे तक लाना एक कष्ट भरी काम है. இன்னும் அதை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் கொண்டு போனாதான் அதை என்ன செய்யணும், அது நிற்கும். அந்த மாதிரி ஒரு நிலை கொண்டு வரணும், அது சாதாரணமான வேலை இல்லை. थोड़ा गहराई पर लेके जाएंगे तो ही वो बोट रुकेगा, वो इतना साधारण काम नहीं था. அது ஒரு நல்ல மனநிலையில இருந்தால் சீக்கிரம் செஞ்சிடலாம். अगर उसका मन ठीक था तो वो अच्छे से ठीक से कर सकता था. இங்க பல பிரச்சனைகள் இருக்கு பின்னாடி. इसको बड़ा समस्या थे अंदर. இதுல இயேசு சொல்றத கேட்கறதா நம்ம பிரச்சனைகளை பார்க்கறது. इसमें पतरस ये सोच रहा था कि अभी यीशु मसीह का सुनूं क्या, मेरे विचार पे मैं रहूं. ஆனா அவர் தள்ளினார். फिर भी पतरस ने धक्का मारा. பாருங்க, இயேசு நம்ம படகுல வந்தோடனே, நம்ம வாழ்க்கையில வந்தோடனே, देखिए यीशु मसीह अगर हमारे जीवन में आते समय அவர் சில கட்டளைகளை நமக்கு கொடுப்பார். हमें कुछ आज्ञा देता है. முதல்ல கரையில இருந்து தள்ள சொல்லுவார். पहला किनारे से अंदर धक्का मारने இந்த कहेंगे. கரையில இருந்து தள்ளுறது நிறைய அர்த்தமுடையதா இருக்கிறது. एक किनारे से अंदर धक्का मारो अनेक अर्थ है उसके लिए. அதுல சிலதை நான் உங்களுக்கு சொல்றேன். उसमें से कुछ कार्य में बताता हूँ. இந்த உலகமாகிய கரை, ये दुनिया है किनारा. இந்த உலகத்தோடு சேர்ந்து இருக்குது இப்ப அந்த படகு. ये दुनिया से चिपका है वो नाव. எல்லா பிரச்சனைகளோடு எல்லா காரியங்களோடு சேர்ந்து நிக்குது. இப்போ सारे समस्या के साथ सारे कार्य के साथ वो जुड़कर खड़ा है. கொஞ்சம் நீ அதுல இருந்து நீ கொஞ்சம் தள்ளி வா அப்படிங்கிறார். उसमें से थोड़ा तो दूर आ. இந்த உலகத்தோடு ஒத்து போகிறதாய் இருக்கிறது இந்த படகு. இப்போ ये नाव ये दुनिया के साथ मेल मिलाप रखता है, उसमें से थोड़ा दूर आने के लिए कहता இப்போ है. பிரச்சனை இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கிறது. अभी हमें ऐसा लगता है कि वहाँ पर कुछ समस्या नहीं. ஆனா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா நீ கொஞ்சம் உள்ள தள்ளு, நான் சொல்றதை கேளு அப்படிங்கிறார். लेकिन वहाँ पर यीशु मसीह कहते हैं मेरा बात सुन, थोड़ा अंदर उसको धक्का मार. இயேசு ஏறுற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்ல. यीशु जब तक चढ़ा तब तक कोई समस्या नहीं था. அவர் ஏறின உடனே உள்ள தள்ளுன்னு சொல்லும் போது பிரச்சனையே ஆரம்பிக்குது. यीशु मसीह चढ़कर जब अंदर धक्का मारने को बोले तब समस्या शुरू होता है. சில கமெண்ட்ஸ் கொடுப்பார். कुछ कमेंट्स देते हैं. இயேசு நம்ம வாழ்க்கையில வர வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். हमारी जिंदगी में यीशु मसीह आने तक हम ठीक थे.
அது வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. वो एक अलग अनुभव। வந்தவொடனே கொஞ்சம் நல்ல என் படகுல இயேசு ஏறிட்டார், என் வாழ்க்கையில இயேசு வந்துட்டார். यीशु मसीह जब हमारे जीवन में आते हैं हमें खुशी मिलती है, मेरी जिंदगी में यीशु ஒரு मसीह आए। நல்ல ஒரு சந்தோஷம் பேதுருக்கே இருந்திருக்கும். पतरस को भी वो खुशी मिला होगा। ரெண்டு படகுல என் படகுல தான் இயேசு ஏறினார். दो नाव थे, मेरे नाव पर यीशु मसीह चढ़ा। ஆனா கரையில இருந்து தள்ள சொல்றாரு பாருங்க, அதான் கஷ்டமா இருக்கும். जब किनारे से धक्का देने को बोला तब उसको कष्ट आया। சில கமெண்ட்ஸ் கொடுப்பார், कुछ आज्ञा देता है, நீ அதை செய்யாத, तू वो मत कर, நீ அங்க போகாத, तू उधर मत जा, நீ அப்படி செய்யக்கூடாது, तू ऐसा नहीं कर நீ सकता, இப்படிதான் இருக்கணும், तू इसी तरह जीना। இப்படி சில காரியங்களை இயேசு சொல்லிக்கிட்டே இருப்பார். ऐसा कुछ कार्य यीशु बताते रहेंगे। இதுதான் நம்மளுக்கு என்ன செய்ய கஷ்டமா இருக்கும். यही हमारे लिए कष्ट देता है, ஏன்னா இந்த நம்ம மனநிலைகள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். क्योंकि हमारा दिमाग कई सारे समस्या पर जुड़ा है। இது கடையில இயேசு என்ன செய்வார்னா, அவர் அந்த பிரச்சனைகளுக்கு சம்பந்தம் இல்லாம நமக்கு கட்டளை கொடுத்துக்கிட்டு இருப்பார். यीशु मसीह वो समस्या जो हमारे अंदर वो कुछ संबंध भी नहीं रखेगा वैसा कार्य बताएगा। இந்த உலகத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பாடுகள் பட்டுக்கிட்டு இருக்கேன். ये दुनिया में मैं कितना कष्ट उठा रहा हूँ। இவர் பாட்டுக்கு ஞானஸ்நானம் எடுக்க சொல்றாரு, ये देखिए बपतिस्मा लेने के लिए कह रहा है, ஒழுங்கா சர்ச்சுக்கு வரணும்னு சொல்றாரு, बरोबर चर्च में आना चाहिए, நல்ல ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு, अच्छा प्रार्थना करना चाहिए, நல்ல பைபிள் வாசிக்கணும்னு சொல்றாரு, अच्छा बाइबल पढ़ना चाहिए, பரிசுத்தமா வாழணும்னு சொல்றாரு. पवित्र जीवन बिता। இதெல்லாம் எப்படி நடக்கும்? ये सब कैसे होगा? ஆனா செய்யணும். लेकिन करना चाहिए। அதுதான் கரையில இருந்து தள்ளுறது. वो ही किनारे से धक्का मारना। அப்ப பாருங்க, இந்த காரியத்தை தான் பேதுருக்கு சொல்லுகிறார். देखिए यही कार्य को पतरस को वहाँ पर यीशु कहता है। அந்த படகு கரையிலிருந்து உள்ளே தள்ளப்பட்டது. वो नाव देखिए किनारे से अंदर धक्का दिया गया। இந்த உலகத்தோடு, இந்த உலகமாகிய கரை என்பதோடு அப்படியே அதுல ஸ்டே ஆகி அதுல தாங்கி நிக்கிற வரைக்கும் இயேசுவால் ஒன்றும் செய்ய முடியாது. देखिए ये नाव के समान जैसा किनारे से नाव जुड़ा है, हमारा जिंदगी भी वैसा दुनिया में जुड़े रहने पर यीशु कुछ नहीं करेगा। நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். இந்த உலகத்தையே சார்ந்து இங்க உள்ள காரியங்களையே நம்பி 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 அதிலேயே நிக்கிற வரைக்கும் இயேசுவால் ஒன்றும் செய்ய முடியாது. हमारे जीवन में भी देखिए हम भी ये दुनिया में जुड़कर दुनिया का कार्य को याद कर कर सोच कर उसी में डूबे रहने तक यीशु मसीह हमारी जिंदगी में कुछ नहीं कर सकता। இயேசு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது செய்யணும்னா அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். अगर यीशु मसीह हमारी जिंदगी में कुछ काम करना है तो उनका बात सुनना चाहिए। அப்புறம் பாருங்க, தள்ளினார். देखिए उसने धक्का मारा। தள்ளின பிறகு அப்புறம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த படகில் அவர் உட்கார்ந்தார். धक्का देने के बाद देखिए यीशु मसीह वो नाव पर बैठे। என்னைக்கு கரையில இருந்து படகு உள்ள போகுதா அன்னைக்கு தான் அந்த படகுல இயேசு உட்காருவார். जिस दिन किनारे से नाव अंदर जाएगा उस दिन यीशु मसीह बैठेगा। இதுலயே நிறைய காரியங்கள் இருக்கு பாருங்க. इसमें भी अनेक कार्य है। देखिए ரெண்டு படகுல ஒரு படகுல தான் ஏறினார். दो नाव में से एक नाव पे यीशु मसीह चढ़ा। அதுலயும் அந்த படகு கரையிலிருந்து தள்ளப்பட்ட போதுதான் அதுல உட்கார்றாரு. देखिए वो किनारे से नाव को धक्का देने के बाद ही यीशु मसीह उस पर बैठता है। அதுபோல நம்முடைய வாழ்க்கையாகிய இந்த படகுல இயேசு ஏறிறார், வந்துடுறாரு. देखिए हमारे जीवन में भी यीशु मसीह आ जाता है। என்னைக்கு அவர் சொன்ன பேச்சை நம்ம கேட்கிறோமோ அன்னைக்கு தான் உள்ள இருக்கிறார். जिस दिन उनका कहना हम मानेंगे उस दिन वो हमारे भीतर वास करता है। ஏன்னா அவர் ஏறி இப்போ நின்றுட்டு இருக்கிறார். क्योंकि वो खड़े हैं अभी। நீங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா உள்ள இருப்பார், உட்காருவார். आप लोग जो भी सुनेंगे वो सुन रहे हैं, இல்லாட்டி இறங்கி போயிடுவார். नहीं तो उतर के चले जाएंगे। அப்ப பாத்தீங்களா, ஆண்டவருடைய காரியங்களை நாம் கேட்கணும், அவருடைய கட்டளை கேட்கணும். நம்முடைய மனநல நம்ம பிரச்சனை அநேகம் இருக்கலாம். हमारी समस्या देखो बहुत अनेक हो सकता है। அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போதுதான் இயேசு நமக்குள்ளே வாழ்வார். उनका आज्ञा पालन करने पर ही यीशु मसीह हमारे भीतर वास करेगा। அவருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் போது அவர் நமக்குள்ளே வாழ முடியும், இருக்க முடியும். उनके वचन के अनुसार जब हम जिएंगे उस समय यीशु मसीह हमारे अंदर वो वास करेगा। இப்போ இயேசு அந்த படகுல உட்கார்ந்தார், यीशु मसीह देखिए वो नाव पर बैठा है, அமர்ந்து விட்டார். वो बैठ गया।
அடுத்தது அங்கே என்ன நடைபெறுகிறது என்றால் दूसरा वहाँ पर क्या होता है, அவர் அந்த படகிலே அமர்ந்து கொண்டு ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். वो नाव पर बैठकर लोगों के लिए वो प्रचार करता है। இப்போ இந்த படகு எதற்காக பயன்படுகிறது என்றால் ஜனங்களுக்கு போதனை செய்யும்படியாக இந்த படகு பயன்படுகிறது. अभी वो नाव किसके लिए उपयोग किया जा रहा है, लोगों के लिए वचन सुनाने के लिए। இந்த பேதுருடைய வாழ்க்கை இப்ப முதல்ல இயேசு ஏறினார், இரண்டாவது கரையிலிருந்து தள்ள சொன்னார். पतरस का जीवन देखिए, पहला यीशु मसीह वो नाव पे चढ़े, फिर वो किनारे से अंदर धक्का देने को बोले। இப்ப இந்த பேதுருடைய வாழ்க்கையில அவர் இயேசு அங்கே செட்டில் ஆயிட்டார், உட்கார்ந்தார். अभी पतरस के जीवन में देखिए यीशु सेटल हो गए। இன்னும் என்ன செய்யறாருன்னா அந்த பேதுருடைய வாழ்க்கையின் மூலமாய் அந்த படகின் மூலமாய் ஜனங்களுக்கு போதனை பண்ணுகிறார். देखिए पतरस के जीवन के द्वारा, उसके नाव के द्वारा वो लोगों को प्रचार करना शुरू किया। ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தைகளை சொல்லி தருகிறார். उनका वचन के बारे में यीशु मसीह प्रचार करता है, வசனங்களை பிரசங்கிக்கிறார். वो वचन को प्रचार करता है। நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். हमारे जीवन भी वैसा ही है। இயேசு நம்முடைய வாழ்க்கையில வருகிறார். यीशु मसीह हमारे जीवन में भी आते हैं। அவர் சொன்ன மாதிரி நம்ம கேட்டு இந்த கரையிலிருந்து தள்ளின உடனேயே उनका आज्ञा मानकर वो किनारे से जब अंदर धक्का देते समय நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருந்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பார். हमारे भीतर यीशु वास करेगा। அடுத்தது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் அநேகருக்கு போதிக்கப்படுவார். और हमारे जीवन के द्वारा अनेक लोगों को प्रचार कर सकते हैं। நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தி அநேகருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவருடைய வசனங்களை போதிக்கிறார். हमारे जीवन को उपयोग करके देखिए उनके वचन को हमारे द्वारा दूसरे लोगों को प्रचार करवाएगा। இது நம்மை பயன்படுத்தி ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. देखिए उधर हमें उपयोग करके यीशु मसीह खुद को प्रकट करता है, நம்ம பயன்படுத்தி கொள்கிறார். हमें वो उपयोग करता है। நம்மளை பயன்படுத்தி நமக்குள்ளே இருந்து ஆண்டவர் மற்றவர்களுக்கு அவரை வெளிப்படுத்துகிறார். हमारे भीतर वास करके देखिए हमारे द्वारा दूसरों के लिए हमें उपयोग करता है। இப்படி நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுகிறார். इसी तरह हमारे जीवन को भी यीशु मसीह बदलता है। நம்ம மூலமா இயேசு போதிக்கப்பட வேண்டும். हमारे द्वारा यीशु मसीह प्रकट होना चाहिए। நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாய் இயேசு மாற்றி விடுகிறார். हमारे जीवन को ऐसा गवाही का जीवन यीशु बदल देता है। நம்மளை பார்க்கும்போது இயேசுவின் வாழ்க்கையை, இன்னும் இயேசுவின் சத்தியங்களை, இயேசுவின் வசனங்களை ஜனங்கள் நம்மிடத்திலிருந்து ரிசீவ் பண்றாங்க, வாங்கிக்கிறாங்க. हमें देखते समय लोग यीशु मसीह का वचन, यीशु मसीह का जिंदगी हमसे वो रिसीव करते हैं। அப்படிப்பட்ட காரியத்தை இயேசு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். वैसा कार्य को यीशु मसीह करते हैं वो हम देखते हैं। நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கணும். हमारा जीवन भी उसी तरह होना चाहिए। இயேசு ஏறின ஒரு வாழ்க்கையாய், यीशु हमारे भीतर आए हुए एक जिंदगी, இந்த கரையிலிருந்து இயேசு சொன்னது போல தள்ளப்பட்டதான ஒரு வாழ்க்கையாய், जैसे किनारे से नाव को अंदर लेने बोले वैसा இந்த हमारा जीवन, உலகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்டதான ஒரு வாழ்க்கையாய், दुनिया से अलग किया हुआ एक जिंदगी, இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையாய், यीशु का आज्ञा मानने वाला जिंदगी, இயேசு நமக்குள்ளே அமர்ந்திருக்கிற, அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையா, यीशु मसीह हमारे भीतर वास करने वाला एक जिंदगी, எல்லா காரியத்திலும் இயேசு நம்ம மூலமாய் போதிக்கப்பட வேண்டும். इस सारे कार्य में यीशु मसीह हमारे भीतर से प्रकट होना चाहिए। மற்ற மனிதர்கள் பேசுவதை போல நாம பேசிட்டு இருக்க கூடாது. दूसरे आम लोग जो जैसा बात करते हैं उसी तरह हमें नहीं बात करना। இப்போ ஒரு காரியத்தை குறித்து இந்த உலகத்தில் இரண்டு மனிதர்கள் பேசுவது வித்தியாசமாய் இருக்கும். दुनिया में देखिए दो लोग बात करेंगे वो अलग होता है। நாமும் மனிதர்கள் என்கிறபடினாலே அதே மாதிரி நம்ம பேசுவோம், தவறல்ல. हम भी इंसान है, हम भी उस तरह बात करते हैं, वो गलत नहीं है, ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் வர வேண்டும். लेकिन उसमें एक फर्क होना चाहिए। அதாவது இந்த உலகத்தில் ரெண்டு மனிதர்கள் ஒரு காரியத்தை குறித்து பேசிக் கொள்ளுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். देखिए यूँ समझिए दुनिया में कुछ कार्य के बारे में दो लोग बात करते हैं, அவங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியாது. वो यीशु को नहीं जानते। அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா எனக்கு அதே பிரச்சனை தான், உனக்கு அதே பிரச்சனை தானா அப்படின்னு கேட்பாங்க. दो लोग आपस में बोलते हैं हाँ मेरा भी वही समस्या है, तेरा भी वही है क्या। இது இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான். ये दुनिया में हर एक लोगों का ये समस्या है, நீங்களும் நானும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. हम भी अलग नहीं है कुछ। இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். एक उदाहरण मैं देता हूँ। ஒருத்தர் ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, ஒரு சரீரத்துல ஒரு கஷ்டம் இருக்கு. देखिए एक व्यक्ति को बीमार से वो पीड़ित है,
இன்னொருத்தருக்கும் ஒரு அதே மாதிரி ஒரு சரீரத்துல பிரச்சனை. दूसरा एक को भी कुछ समस्या है अपने நீங்க शरीर வேலை में। செய்யற இடத்துலயோ உங்க நண்பர்களிடத்துல நீங்க 2 பேர் பேசிக்கொள்ளுகிறீர்கள் வைத்துக் கொள்ளலாம். देखिए आपके काम की जगह पे या किधर आप दोनों बात कर रहे हैं, यूँ समझिए இந்த உலக மனிதர்கள் பேசுவது எப்படி இருக்குங்கிற நான் சொல்றேன். ये दुनिया के लोग कैसा बात करते हैं मैं वो कहता हूँ। அப்ப அவங்க இவங்க கஷ்டத்தை அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, इसका कष्ट को उसको बताता है, அவரு அவரோட கஷ்டத்தை இவர்கிட்ட சொல்லுவார். ये भी उसका कष्ट को उसको बताता है। இவர் சொல்லுவார் அந்த டாக்டர்கிட்ட போனா நல்லா இருன்னு இவர் சொல்லுவார். ये कहेगा वो डॉक्टर के पास जाओ वो अच्छा हो जाएगा। இவர் என்ன சொல்லுவாரு, அதுக்கு இன்னொரு டாக்டர் சொல்லுவார். ये दूसरा व्यक्ति और एक डॉक्टर बताएगा, இதோட அங்க பேச்சு முடியும். वहाँ पर वो बात खत्म होता है। இதுதான் வழக்கமா பேசுறது. यही दुनिया में हमेशा लोग बात करने वाले हैं। ஆனா लेकिन நம்ம அப்படி இருக்க கூடாது. हमें वैसे नहीं रहना। நீங்க சொல்லுங்க, நிறைய டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. आप कहिए कितने भी डॉक्टर रहेंगे वो कहिए, वो गलत नहीं है। சொல்லுங்க, இயேசு சுகமாக்க வல்லவர். लेकिन यीशु मसीह चंगा देने में सामर्थ है। அல்லேலூயா. हालेलुया। அதான் இயேசு உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கை. वही यीशु वास करने वाला एक जिंदगी है। ரைட்டு. அந்த டாக்டர் கிட்ட நீ சொல்ற போனா நல்லா இருந்தா ठीक है, तो ये कहता है वो डॉक्टर के पास जाएंगे तो ठीक எனக்கு हो அந்த जाएगा। பிரச்சனை இருக்கு, இங்க போனா நல்லா இருந்தா मेरा भी ये समस्या, मैं भी इधर जाऊंगा मैं भी ठीक होऊंगा। இதுக்கு மேல நான் ஜெபம் பண்ற இயேசு இருக்கிறார் பாத்தியா, அவர் நல்ல சுகம் தருவார். इससे भी बेहतर जो यीशु मसीह है उससे में प्रार्थना करेगा तो वो चंगाई करेगा। இப்படி எல்லா காரியத்திலையும் நம்ம அவரை முன்னிறுத்த வேண்டும். सारे बातों में सारे कार्यों में हमें यीशु मसीह को आगे रखना है। அவரை ஜனங்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். उसे लोगों को हमें प्रकट करना है। எல்லா சூழ்நிலையிலும் அவரை சொல்லிரணும். सारे समय पर यीशु मसीह को प्रकट करना चाहिए। உலக ஜனங்களை போல நம்ம சாதாரணமா பேசலாம், ये दुनिया के लोगों की जैसे हम बात कर सकते हैं। பேசிட்டு ஃபைனல் என்னன்னா இயேசு, बात करने के बाद फाइनल यीशु मसीह को ही वो दर्जा देना அவரை चाहिए। சொல்றதுதான் விசேஷம். उसको यीशु मसीह को कहना ही वहाँ पर विशेष है। அதுதான் மற்றவங்க வாழ்க்கையை விட நம்ம வாழ்க்கைக்குள்ள வித்தியாசம். यही आम जनता या हमारे बीच मसीह के लोगों के जो அதான் है அன்னைக்கு அந்த கடற்கரையில உள்ள 2 படகுகள்ல பேதுருடைய படகுக்குள்ள டிஃபரண்ட் வித்தியாசம் என்பது அதுதான். यही पतरस का नाव और दूसरा व्यक्ति का नाव के बीच में जो अंतर है। இன்னொரு படகு சும்மா தான் நின்னது, दूसरा नाव वहाँ पर खाली था, ஆனா பேதுருடைய படகுல இருந்து இயேசுவின் வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. लेकिन पतरस के नाव से यीशु मसीह के पतरस के नाव पर बैठकर यीशु मसीह अपना वचन को बता रहे थे। அப்படிப்பட்ட வாழ்க்கையாய் இயேசுவின் வசனங்களை போதிக்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். देखिए हमारा भी जीवन यीशु मसीह का वचन को प्रचार करने वाला जिंदगी हमारा भी होना चाहिए। கடைசியாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். आखिरी में एक संभव को मैं बताकर பாருங்க, இயேசு என்ன சொல்லுகிறாருன்னு, நீங்க ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். देखिए यीशु मसीह वहाँ पर कहता है तुम गहराई में जाकर जाल डालो। காலியாய் இருந்த படகு, देखिए वहाँ पर वो नाव एकदम खाली था। அந்த 7வது வசனத்திலே பார்க்கிறோம், மீன்களால் அந்த படகு நிரம்பினது. 7वें वचन में हम पढ़ते हैं पूरे नाव मछलियों से भर गया। அதுல மீன்களை கர்த்தர் நிரப்புகிறார். मछलियों से वो नाव को परमेश्वर भर देता है, ஆசீர்வாதத்தை தருகிறார், आशीष देता है, நன்மைகளை தருகிறார். भलाई देता है। பாருங்க, ஆசீர்வாதம்னு சொன்னோடனே இந்த உலகத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் இருந்தாதான் நல்ல இடம், நல்ல வீடு, நல்ல காரு, இதெல்லாம் இருந்தாதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. देखिए दुनिया में लोग आशीष को क्या समझते हैं, गाड़ी बंगला पैसा ये सब को आशीष मानते हैं। இதை விட பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கு. इससे भी बड़ा आशीष है। இதெல்லாம் இருந்தாலும் இதை அனுபவிக்க முடியாத ஜனங்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. ये सब होने पर भी उसको अनुभव नहीं कर सकते, वैसे लोग आज बहुत ज्यादा है। இவையெல்லாம் இருந்து இதை அனுபவிக்க முடியலன்னா அதுக்கு பேர் என்ன ஆசீர்வாதமா? इतना सब कुछ होकर भी उसको अनुभव नहीं कर सकते, इसको आशीष कहते हैं क्या? அதெல்லாம் ஆசீர்வாதம். वो नहीं है आशीर्वाद। கொஞ்சமா இருந்தாலும் அதுல சந்தோஷமா இருப்பதற்கு பெயர் தான் ஆசீர்வாதம். थोड़ा रहने पर भी उसमें खुशी से बीताई जिंदगी वही आशीर्वाद है। நான் மனதளவுல மகிழ்ச்சியா இருக்கிறேன், मन से मैं खुश हूँ, சந்தோஷமா இருக்கிறேன். मैं खुश हूँ। வியாதி இருக்கலாம், बीमार हो सकता है, பலவீனம் இருக்கலாம், कमजोरी हो सकता है, சொத்து இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம், प्रॉपर्टी हो या ना हो,
பொருட்கள் இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். सामान हमारे पास हो या ना हो, ஆனா என் மனசு மகிழ்ச்சியா இருக்கிறது, मेरा मन खुशी से भरा है, என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறது. मेरा जिंदगी खुशी से भरा है। அதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம். वही दुनिया में सबसे बड़ा आशीर्वाद है। அல்லேலூயா, हालेलुया। ஆமென். எவ்வளவு இருந்தாலும் சில பேருக்கு ராத்திரி தூக்கமே வர்றதில்ல. कितना भी रहेगा, देखिए कई लोग नींद नहीं आते, நம்ம ஆளுகளுக்கு ஜெபம் பண்ணும்போது நேரம் முழங்கால் போட்டிருக்கும் போதே தூக்கம் வருது. और मसीह के लोगों को घुटने पे रहते समय नींद आ जाता है। அல்லேலூயா. அது ஆசீர்வாதங்க. அதனால ஜெபம் பண்ணும்போது தூங்கிறாதீங்க. वो आशीर्वाद है, इसके लिए प्रार्थना करते समय सो நான் मत சில जाओ। வேளை யோசிச்சு பார்ப்பேன், मैं कुछ समय ऐसा याद सोचता हूँ, இங்க வந்து அழகா தூங்கிட்டு இருப்பாங்க சில பேர். यहाँ पर अगर कुछ लोग सोते சாயங்காலம் हैं, யாரும் தூங்குறது இல்லை, காலையில சில பேர் தூங்குவாங்க. शाम को सोते नहीं, लेकिन सुबह कोई लोग सो जाते हैं। எவ்வளவு வசதிகள் இருக்குது, அவன் ஏசியா டிசி எல்லாம் போட்டு பார்த்து எவனுக்கு தூக்கம் வர்றதில்ல. कितना वो लोग प्रॉपर्टी के साथ रहते हैं, फिर भी उनको नींद नहीं आती। நம்ம ஆளுங்க இவ்வளவு சத்தத்திலையும் தூங்கிட்டு இருக்கிறாங்க और பாத்தீங்களா? हमारे लोग तो इतना आवाज में भी आराम से सो जाते बैठे அது बैठे। ஆசீர்வாதம். वही आशीर्वाद है। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। அதனால ஆராதனையில வந்து தூங்கினா அது சரியில்லை, அது வேற விஷயம். लेकिन आराधना में आके सुना वो अच्छी बात नहीं है, वो अलग विषय है। இல்ல நான் சொல்றேன், நம்ம எங்க படுத்தாலும் நமக்கு என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும். मैं कहता हूँ हम कहीं पर सो जाए हमें नींद आ அது जाएगा। நிம்மதியான ஒரு வாழ்க்கை. एक शांति का जीवन। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। அப்படி மீன்களால் நிரம்பிய படகு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. देखिए, नाव मछली से भरा हुआ नाव, आशीष पाया हुआ एक जिंदगी, அதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. वही मसीह के लोगों का एक जिंदगी है। இயேசு வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை, यीशु मसीह जीने वाला वो जीवन, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. आशीष से भरा हुआ जिंदगी। வேணா இங்க சர்ச்சுக்கு வரவங்க எல்லாருக்கிட்ட போய் கேட்டு பாருங்க, देखिए चर्च में जो भी आते हैं उनसे पूछ लीजिए, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. सब खुशी से है। ஆண்டவருடைய பிள்ளைங்க இங்க வர்றவங்க இல்ல, எல்லாருமே என்ன செய்யறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. मसीह के लोग देखिए यहाँ पर आने वाले ही नहीं, உள்ள போய் நோண்டி பார்த்தாதான் தெரியும், அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். अंदर जाके खोद कर देखेंगे तो ही पता चलेगा अंदर कितना समस्या है। பிரச்சனை இல்லாம ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, பல பிரச்சனைகளோட தான் இருப்பாங்க. देखिए बिन समस्या का तो कोई भी नहीं रहते, ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. फिर भी वो खुशी से जीवन बिताते हैं। அதான் இயேசு தருகிற ஆசீர்வாதம். वही यीशु देने वाला एक आशीर्वाद சில है। வேளை அதை கூட நம்மளால, அந்த ஆசீர்வாதத்தை உடையவர்களாலேயே சில நேரத்துல அதை புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. वो आशीष का जो हकदार है, कभी कभी वे भी वो समझ नहीं पाते। அடுத்து அங்க நடக்கிற காரியம் என்னன்னு பாருங்க. दूसरा देखिए वहाँ पर क्या होता है, அந்த ஆசீர்வாதத்தால் அவர்கள் நிரம்பியதோடு மாத்திரமல்ல, वो आशीष से वे लोग ही केवल नहीं भरे, சிக்னல் கொடுக்கறாங்க, वो सिग्नल देते நீ हैं, வா நீ வா நீ வா. तू भी आ जा, तू भी आ जा। அங்க அங்க ஃபில் ஆகுது. वहाँ पर सबको आशीष उधर இந்த मिलता है। ஆசீர்வாதம் நிறைஞ்சு அங்க ஃபில் ஆகுறது. यहाँ पर भरकर वो आशीष उनके उधर भी जाता है। நமக்குள்ள ஆசீர்வாதம் நிறைஞ்சாச்சுன்னா अगर हमारे भीतर वो आशीर्वाद भर जाएगा நம்ம तो ஆசீர்வாதம் அடுத்தவங்களுக்கு போக ஆரம்பிக்கிறது. और हमारे उधर से दूसरे के पास वो आशीर्वाद जाता है। அத பேதுருடைய படகு, वही पतरस का नाम அத है, பேதுருடைய வாழ்க்கை. वही पतरस का जिंदगी है। ஆசீர்வாதத்தால் அவர் நிரம்பியதோடு மாத்திரமல்ல, आशीष से केवल वे ही नहीं भरे, மற்ற படகையும் சைகை காட்டி, அதாவது சிக்னல் கொடுத்து அதையும் நிரம்ப பண்ணுகிறார். दूसरे नाव को भी सिग्नल देकर बुलाकर उसे भी भर दिया। அந்த ஒரு மனநிலையும் வரணும், वैसा हमारा सोच विचार भी बदलना चाहिए, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் வரணும். वैसा परिस्थिति भी आना चाहिए। சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த மனநிலையே வராது. कई लोगों को देखिए वो मन नहीं आता, அதாவது இப்ப அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே வராது. कई लोग देखिए दूसरे को देने के लिए मन नहीं आता। அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் அதை இயேசுவின் ஆசீர்வாதமே இல்லாது. जब तक वो सोच विचार से भरे हुए रहेंगे, यीशु का आशीर्वाद भी नहीं இயேசுவின் मिलेगा। ஆசீர்வாதம் என்பது நம்ம நிறைஞ்சாச்சுன்னா அடுத்ததை நிறைக்கும். यीशु का आशीर्वाद ये है कि हम भरने के बाद दूसरे को भी भरना चाहिए। ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது அப்படிப்பட்ட ஒன்று. यीशु मसीह का आशीर्वाद वैसा है। நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். हम ही नहीं, हमारे साथ जो भी है वो भी आशीष पाएंगे। பைபிள்ல அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. बाइबल में इसका अनेक जगह पे उदाहरण है। ஆபிரகாமத்தை தேவன் அழைத்தார், अब्राहम को ही ஆனா परमेश्वर ने கூட पुकारा, வந்த லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டார். लेकिन जो लोत साथ में आया वो भी आशीष पाया। யோசேப்போடு கூட தான் கர்த்தர் இருந்தார். देखिए यूसुफ के साथ परमेश्वर था,
ஆனால் அந்த யோசேப்பு நிமித்தமாய் அந்த போத்திபாரின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். यूसुफ की वजह से वो पोतीफार का जो घर था वो पूरे आशीष அது पाए। மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையை இயேசு ஆசீர்வதிக்கிறார். उसी तरह हमारा जीवन को भी यीशु आशीष से भरता है, அதனால நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. इसलिए हमारा घर भी आशीष से भर நம்ம जाता है। வேலை செய்கிற இடம் हम ஆசீர்வதிக்கப்படுகிறது. जहाँ काम करते हैं वहाँ पर भी आशीष से भर जाता है। நம்மனாலதான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. हमारे वजह से ही दुनिया आशीष है, இதெல்லாம் நமக்கு தெரியணும் பாருங்க. ये सब हमें जानना चाहिए। அல்லேலூயா, हालेलुया। ஆமென். அங்கே ஏதாவது அதே நேரத்துல அங்கே ஏதாவது பிரச்சனைன்னா அதுக்கு காரணம் யாருதான்? நம்ம தான். उसी समय वहाँ पर कुछ समस्या होगा तो उसका कारण भी हम लोग ही है। நம்ம வீட்டில் ஒரு குழப்பம் வருதுன்னா அங்க பிரச்சனைக்கு காரணம் யாருதான்? நம்ம கிட்ட தான் ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்னு அர்த்தம். अगर हमारे घर पे कुछ गड़बड़ी आती है तो उसका वजह भी हम लोग ही है। ஏன்னா நம்மனால அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுமானால் हमारे थ्रू हमारा घर आशीषित होगा तो அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணம். उस घर में अगर कुछ समस्या गड़बड़ी आएगी तो उसका भी कारण हम लोग ही है। பாருங்க, அந்த யோனா பயணம் பண்ண கப்பல் देखिए योना जो यात्रा किया वो बड़ा बोट, அவர் ஒருத்தர்னால தான் அங்க அந்த கப்பல் என்ன செய்தது? பிரச்சனைக்குள்ளானது. वो एक व्यक्ति की वजह से वहाँ पर वो उतना बड़ा समस्या आया। இந்த மனநிலையும் நம்மளுக்கு வேணும். ये सोच भी हमारे अंदर होना चाहिए। என்னால என் வீடு ஆசீர்வதிக்கப்படுது, சந்தோஷமான விஷயம். मेरे वजह से मेरा घर आशीष से भरा है, वो अच्छी बात है। நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்த உடனே இது இவன் தான் காரணம், இவன் தான் காரணம், அவன் தான் காரணம்னு சொல்லி நம்ம யாரையும் காரணம் காட்டக்கூடாது. हमारे घर पे कुछ गड़बड़ी होगा तो हम दूसरों को नहीं दिखाना चाहिए, यही वजह है। அமைதியா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் என்ன என்கிட்ட ஏதாவது குறைவு இருக்குதா, ஏன் என் வீட்டில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும். हमें तुरंत जाके प्रार्थना करके परमेश्वर से ये पूछना चाहिए, हे परमेश्वर मेरे अंदर कुछ कमी आई है क्या, क्यों हमारे घर पे ऐसा गड़बड़ी हो रहा है। நம்மனால மற்றவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். हमारे वजह से दूसरों का जिंदगी भी आशीष से भरना चाहिए। அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. वही पवित्र शास्त्र हमें सिखाता है। அப்ப பாருங்க, இந்த பேதுருடைய படகு, பேதுருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம். देखिए पतरस के जीवन के बारे में हमने पढ़े, அது இயேசுவால் காணப்பட்டது. यीशु मसीह के द्वारा दिखाई दिया। இயேசு அதிலே ஏறினார். यीशु मसीह उस पर चढ़ा। அது அந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டதான ஒரு நிலைக்கு வந்தது. वो दुनिया से उसको अलग किया, वो एक अनुभव में आया। இயேசு அதிலே அமர்ந்து கொண்டார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். यीशु मसीह उस पर बैठकर वास कर रहे थे। இன்னும் ஜனங்களுக்கு தன்னுடைய வசனங்களை ஜனங்களுக்கு இயேசு அறியப்படுகிற ஒரு படகாய் மாறினது. यीशु मसीह देखिए वहाँ पर अपने वचनों को प्रचार करते समय लोगों ने वचन को सुन लिया, वैसा नाव बदल जाता है। என்ன பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தால் நிரம்பினது. इतना ही नहीं, पूरे आशीष से भर गया। அந்த படகு மாத்திரம் நிரம்பவில்லை, वो नाव ही केवल नहीं भरा, மற்ற கூட இருந்த படகுகளையும் அந்த ஆசீர்வாதம் நிரப்பியது. जो साथ में दूसरे नाव था वो भी इस आशीष से भर गया। அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் நடத்துவாராக. वैसा जिंदगी हमारा जीवन भी यीशु बदलने पाए। நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். हम सब आंखें बंद करके परमेश्वर की ओर देखकर हम प्रार्थना करेंगे। அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் இந்த பேதுருவின் படகை போல, வாழ்க்கையை போல, हे प्रिय लोगों, इन दिनों में जो पतरस का नाव, उसकी जिंदगी को हमने पढ़े। கரையில் நிற்கிற வரைக்கும் அந்த படகுக்கு ஒரு அதில் மாற்றமும் இல்லாமல் இருந்தது. जब तक वो नाव किनारे पे खड़ा था उसमें कुछ बदलाव नहीं। அநேக பிரச்சனைக்குள்ளதான் அந்த படகு நின்று கொண்டு இருந்தது. अनेक समस्या को लेकर वो नाव खड़ा था। ஆனால் அது இயேசுவால் பார்க்கப்பட்டது. वो लेकिन यीशु के नजर में आया। இயேசு அதில் ஏறினார். यीशु मसीह उस पर चढ़े। இன்னும் அந்த கரையில் இருந்த அந்த படகு உள்ளே இயேசு சொன்னது போல செய்யப்பட்டது. जैसा यीशु ने कहा किनारे से उसको अंदर धक्का मारा गया। இயேசு அதில் உட்கார்ந்தார், அதாவது வாழ்ந்தார். यीशु मसीह उस पर बैठे और वास किए। இயேசு அந்த வாழ்க்கை மூலமாய், அந்த பேதுருவின் வாழ்க்கை மூலமாய் போதிக்கப்பட்டார். यीशु मसीह पतरस के जीवन के द्वारा प्रकट हुआ। அதனால் பேதுருவின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. इसलिए पतरस का भी जिंदगी आशीष से भर गया। மற்றவர்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. उसके द्वारा दूसरे के लोग भी आशीष से भर गया। நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் சமூகத்துல. हमें परमेश्वर के हाथ में सौंपकर प्रार्थना ஆண்டவரே, करें। எங்க உள்ளத்துல நீங்க இன்னைக்கும் வாழணும் ஆண்டவரே. हे परमेश्वर, हमारे भीतर भी आप आइए।
என்றைக்கும் நீர் வாழ வேண்டும் ஆண்டவரே. हमेशा हमारे जीवन में आप अंदर वास कीजिए। அந்த அளவிற்கு நான் நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. उस तरीके से हमें चलने के लिए सहायता என்னுடைய कीजिए। வாழ்க்கையில இருந்து ஜனங்களுக்கு நீங்க போதிக்கப்பட வேண்டும். मेरे जीवन से हे यीशु मसीह आपको मैं प्रकट करने पाऊं। என்னுடைய வாழ்க்கை இயேசுவை போதிக்கிறதா இருக்க வேண்டும். मेरा जीवन में यीशु मसीह प्रकट होने पाए। என்னுடைய வாழ்க்கையில வர்ற ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கும் கடந்து செல்ல வேண்டும். मेरे जीवन में जो आशीष मैं पाऊंगा वो दूसरों के लिए भी वो पाने के लिए मदद कीजिए। அப்படிப்பட்ட ஒரு பேதுருவின் படகாய் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. वैसा एक पतरस के नाव के समान हमारे जीवन को भी आशीष से भर दे प्रभु। அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. उस तरह हमें जीवन जीने के लिए सहायता कीजिए प्रभु। அதற்காகத்தானே எங்க வாழ்க்கையில நீங்க வந்திருக்கிறீங்கப்பா. इस कारण हमें आपने चुन लिया परमेश्वर। அதற்காகத்தான் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். इस वजह से आपने हमें चुना परमेश्वर। கடற்கரையில 2 படகு இருந்த போது ஒரு படகை மாத்திரம் ஏன் இயேசு தெரிந்து கொண்டார் என்றால் நம்மை கொண்டு அவர் வேலை செய்ய வேண்டும் என்று. किनारे पे दो नाव खड़ा था, परमेश्वर ने एक ही नाव को चुना। उसी तरह हमारे जीवन के भी चुन के हमें चलाने। ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். परमेश्वर के समूह में हमें सौंप कर प्रार्थना करें। எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. हे स्वर्गीय पिता, पूरे मन से आपको धन्यवाद करते हैं। இந்த நாளிலும் இந்த ஹிந்தி ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தமைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. दिन में परमेश्वर ने हिंदी आराधना को आशीष किया, इसके लिए धन्यवाद करते हैं। இந்த சீமோனின் படகை கொண்டு அவருடைய வாழ்க்கை என்கிறதான ஒரு நிலையில நாங்கள் வசனங்களை தியானித்தோம் ஆண்டவரே. हे परमेश्वर, ये पतरस के नाव के द्वारा, उसके जीवन के द्वारा हमने आपके वचन को मनन किए। அந்த சீமோனின் படகில் இயேசு வந்து செய்த காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. पतरस की जिंदगी में आकर परमेश्वर ने क्या काम किया वो सब हमने मनन किया அதுபோல எங்கள் வாழ்க்கை காணப்படட்டும் அப்பா. उसी तरह हमारा जिंदगी में भी होने पाए। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. परमेश्वर बड़ा अद्भुत काम कीजिए। வல்லமையான காரியங்களை செய்யுங்கப்பா. अद्भुत काम कीजिए परमेश्वर। மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. महिमा भरी काम कीजिए परमेश्वर। அப்பா, நீங்க எங்க உள்ளங்களுக்குள்ளே வாழ வேண்டும். आप हमारे भीतर वास कीजिए परमेश्वर। எங்க வாழ்க்கை உம்மை போதிக்க வேண்டும் ஆண்டவரே. हमारा जीवन आपको प्रकट करने पाए। நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதோடு ஜனங்களெல்லாம் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். केवल हम ही नहीं वो आशीष से भरे, सारे लोग वो आशीष से भरने के लिए सहायता कीजिए। கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். परमेश्वर सहायता करने के लिए प्रार्थना करते हैं। அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாளில வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். हे प्रिय पिता, जो भी आए हर एक को आशीष से भर दे। உம்முடைய நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதமும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெருகுவதாக. आपकी भलाई, कृपा, दया हर एक की जिंदगी में भरने पाए। தேவன் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரக்கமுள்ள கரத்திலே மறைத்தருளுவீராக தகப்பனே. हर एक को आपके हाथ में सौंपते प्रभु, आप समट लीजिए। இந்த ஹிந்தி ஆராதனையிலே கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. हिंदी आराधने में जो भी परमेश्वर जिसको भी उपयोग कर रहे हैं उनको भी आशीष से भर दे। பங்கு பெறுகிறவர்களை जो ஆசீர்வதிப்பீராக. भाग ले रहे हैं उनको भी आशीष से भर இன்னும் दे। அநேகர் வரணும் ஆண்டவரே. और अनेक लोगों को लेके आइए உம்முடைய परमेश्वर। நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும், மக்காய் வாழ வேண்டும் ஆண்டவரே. आपके नाम को जानने और उद्धार पाने के लिए मदद कीजिए प्रभु। இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் நிரம்பி அநேகருக்குள்ள போகணும் ஆண்டவரே எங்கள்கிட்ட இருந்து. जो हमने मनन किया वो आशीष हर एक के अंदर हमारे भीतर से जाने के लिए सहायता कीजिए। இயேசு எங்களிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு செல்ல வேண்டும். हमारे भीतर से यीशु दूसरे के अंदर भी जाना चाहिए। அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வீராக. वैसा कार्य को यीशु मसीह कीजिए। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमीन। ஏ மேரே